Welcome students, 12th Biozoology Chapter 5 Unit 2 Molecular Genetics la Process of Transcription in Prokaryotes பார்க்க போகிறோம். Transcription அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆனால் அதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆனால் டிரான்ஸ்லேஷன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட்ஸில் எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது 3 ஸ்டெப்ஸில் நடக்கும். இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன் அப்படின்ற 3 ஸ்டெப்பில் நடக்கும். ஓகேம்மா, இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ப்ரோகேரியாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டைப் ஆஃப் ஆர்என்ஏ 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்ட் ஆர்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ அப்படின்றது மெசஞ்சர் ஆர்என்ஏ, தூதுவர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஆர்என்ஏ அப்படின்னா டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ, கடத்து ஆர்என்ஏ. அண்ட் ஆர்ஆர்என்ஏ அப்படின்னா ரிபோசோமல் ஆர்என்ஏ. ஆல் 3 RNAs are needed to synthesize a protein in a cell. ஒரு செல்லில் புரோட்டீனை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 ஆர்என்ஏவுமே நமக்கு தேவை. இங்கே ஒவ்வொரு ஆர்என்ஏவும் என்ன ரோல் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். மெசஞ்சர் ஆர்என்ஏ ப்ரொவைட்ஸ் த டெம்ப்ளேட். என்னவா செயல்பட போகுது? வார்ப்புரு இலைன்னு சொல்லக்கூடிய டெம்ப்ளேட்டாக இருக்குது. இது டிஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய கடத்து ஆர்என்ஏ என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால் brings amino acid and read the genetic code. மரபிய தகவல்களை ரீட் பண்ணுறதுக்கும் அமினோ ஆசிட்ஸை கொண்டு வர்றதுக்கும் இந்த கடத்து ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய டிஆர்என்ஏ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்ஆர்என்ஏ ரிபோசோமல் ஆர்என்ஏயோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலிட்டிக் ரோல் டூரிங் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனாக என்ன சொன்னேன்? எம்ஆர்என்ஏலேருந்து புரதம் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொன்னான். அந்த டிரான்ஸ்லேஷன் டயத்தில் அமைப்பு மற்றும் வினை மாற்றியாக செயல்படக்கூடியவங்க தான் இந்த ஆர்ஆர்என்ஏ, ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலிட்டிக் ரோல் டூரிங் டிரான்ஸ்லேஷன். யார்? ஆர்ஆர்என்ஏ. ஓகேம்மா. There is single DNA dependent RNA polymerase that catalyze transcription of all types of RNA. இந்த 3 டைப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏவையும் ஆர்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ 3 டைப் ஆஃப் ஆர்என்ஏவும் கேட்டலைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரே ஒரு பாலிமரேஸ் தான். அந்த பாலிமரேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். எதில்? யூகேரியாட்டில். இதே ப்ரோகேரியாட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒரு 3 டைப் இருக்கும். ஆனால் யூகேரியாட்டை பொறுத்தவரையில் ஒரே ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான். அதை ஆப்டாக சொல்லணும், ஃபுல் நேமில் சொல்லணும்னா டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ். அதனால தான் டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிறோம். இந்த டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான் தட் கேட்டலைஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் ஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்ட் ஆர்ஆர்என்ஏ. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இனிஷியேஷன். நான் சொன்னேன் டிரான்ஸ்கிரிப்ஷனில் 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் இனிஷியேஷன், அனதர் ஒன் இஸ் எலாங்கேஷன், தேர்ட் ஒன் இஸ் டெர்மினேஷன். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கிறது, டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் நீட்சி அடைதல், அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல், முடிவடைதல் அப்படின்னு 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ப்ராசஸ். இந்த இனிஷியேஷன் ப்ராசஸ் நடக்கணும்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டாரோட ஜாயிண்ட் ஆகணும். ப்ரொமோட்டார்னால் யார் மிஸ் அப்படின்னா ஒரு டிஎன்ஏல எந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகுதோ அந்த பைண்ட் ஆகக்கூடிய சைட்டை தான் ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொமோட்டாரோட ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிட்டு அந்த டயத்தில் எஸ்பெஷலி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, சிக்மா ஃபேக்டர். என்ன ஃபேக்டர்? சிக்மா ஃபேக்டர். இந்த சிக்மா ஃபேக்டர் ஆர்என்ஏ பாலிமரேஸோடு சேர்ந்து அந்த செட்டப் போயிட்டு அந்த ப்ரொமோட்டார் ரீஜனில் போய் ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இனிஷியேஷன் நடக்கும். அந்த சைட்டுக்கு பேர் இனிஷியேஷன் சைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல
டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கணும் இல்லையா, இனிஷியேஷன் நடக்கணும் இல்லையா. இதுக்கு தலை பொருளாக சப்ஸ்ட்ரேட்டாக யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் ஆக்ட் அஸ் எ சப்ஸ்ட்ரேட். அது யார் டீச்சர்? நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் அப்படின்னா நம்ம இந்த அடினைன் குவானைன் சைட்டோசின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட்னா ஏடிபி, ஜிடிபி, சிடிபி அண்ட் யூடிபி. இதுதான் நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட். இவங்க தான் வந்து அங்கே சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஏடிபினா என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஜிடிபினா என்ன? குவானோசின் ட்ரைபாஸ்பேட். சிடிபினா சைட்டோசின் ட்ரைபாஸ்பேட். யூடிபினா யுராசில் சொல்லுவோமா, ஆக்சுவலி யூடிபின்னு சொல்லும்போது யூரிடின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இந்த 4 நியூக்ளியோசைடு ட்ரைபாஸ்பேட் தான் இங்கே சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணும். சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணி இந்த பாலிமரேஸோட என்சைமோட உதவினால் ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகும். It uses the nucleoside triphosphate act as the substrate and polymerase in a template dependent patient following the rule of complementarity. உங்களுக்கு தெரியும் காம்ப்ளிமெண்டாரிட்டினா என்ன அப்படின்னு. நிரப்பு கூறு விதி படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்டாண்டில் அதாவது டிஎன்ஏல வந்து அடினைன் இருந்தது அப்படின்னா உருவாகக்கூடிய எம்ஆர்என்ஏல என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு அடினைனுக்கு நேராக என்ன உருவாகும்? அடினைனுக்கு நேராக யுராசில் உருவாகும். தைமின் இருந்தது அப்படின்னா அடினைன் உருவாகும். சைட்டோசின் இருந்தால் குவானைன் உருவாகும். குவானைன் இருந்தால் இந்த ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோசின் இருக்கும். இந்த ரூல் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி பேசிஸில் டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த பாலிமரேஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஆர்என்ஏ சிந்தசிஸ் வந்து ஆர்என்ஏவோட லென்த் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கும். லென்த் வந்து அதிகமாகிட்டே வரும். கண்டினியூஸ் த எலாங்கேட் த ஆர்என்ஏ ஆடிங் ஒன் நியூக்ளியோடைட் ஆஃப்டர் அனதர். ஒரு நியூக்ளியோடைடாக ஆடாக ஆட்டோமேட்டிக்காக ஆர்என்ஏயோட லென்த்தும் ஆர்என்ஏ செயினோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். இனிஷியேஷன் முடிஞ்சோடனே இப்போ இன்க்ரீஸ் ஆகுதுலேயே, அதுக்கு பேர் எலாங்கேஷன். அடுத்து எலாங்கேஷன் போயிட்டே இருக்கும்போது ஒரு எண்டில் போனோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் ஆகிடும். அந்த ஸ்டாப் ஆகக்கூடிய இடம், இந்த ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகக்கூடிய இடத்த தான் டெர்மினேட்டார் எண்ட் அப்படிமா. அந்த இடத்துல ஒரு ஃபேக்டர் ஆட் ஆகும். அதுக்கு பேர் ரோ ஃபேக்டர். ஆரம்பிக்கிற ஃபேக்டர் பேர் சிக்மா ஃபேக்டர். ஆர்என்ஏ சிந்தசிஸை முடிச்சு வைக்கக்கூடிய ஃபேக்டர் வந்து ரோ ஃபேக்டர். அதெல்லாமே உங்களுக்கு டயக்ராமில் இப்போ நான் சொல்லுவேன். See here, only short stretch of RNA remains bound to the enzyme when the polymerase reaches a terminator at the end of the gene. The nascent RNA falls off, so also the RNA polymerase. இப்போ ஆர்என்ஏ வந்து சிந்தசிஸ் ஆகிட்டே வந்தது. சிந்தசிஸ் ஆன ஆர்என்ஏ டெர்மினேட்டர் எண்டுக்கு போனோடனே ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்க்கும்போது ஒரு குட்டி ஆர்என்ஏ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அந்த நேசன்ட் ஆர்என்ஏ என்ன அர்த்தம்னா நியூலி சிந்தசைஸ்டு ஆர்என்ஏவை தான் நேசன்ட் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேசன்ட் ஆர்என்ஏவும் அடுத்த ஆர்என்ஏ பாலிமரேஸும் டெர்மினேட்டர் எண்டுக்கு வந்த உடனே டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இது ரெண்டும் அந்த டெர்மினேட்டர் ரீஜனை விட்டு வெளியில் வரும். யார்? நேசன்ட் ஆர்என்ஏ, நியூலி சிந்தசைஸ்டு ஆர்என்ஏ கொஞ்சம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸும் வெளியில் வந்துடும். The question, how the RNA polymerase are able to catalyze 3 steps: initiation, elongation and termination. எப்படி வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஆரம்பித்தல் நிகழ்வு, நீட்சி அடைதல், முடிவடைதல் இதெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்றதான் இது கொஸ்டினே அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மிஸ் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாகவே சொன்னேன். ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிக்மா ஃபேக்டரோட ஆட் ஆகி இனிஷியேஷன் நடக்கும். அடுத்தபடியாக ரோ ஃபேக்டரோட ஆட் ஆகும். ஃபைனலாக இனிஷியேஷன்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்து எலாங்கேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனிஷியேஷன் முடியுது, நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. எலாங்கேஷன் நியூக்ளியோடைட் ஆடாக ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிட்டு ஃபைனலாக டெர்மினேஷன் ஏரியாவுக்கு போன உடனே ரோ ஃபேக்டர் ஆட் ஆகும்போது ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, RNA polymerase only capable of catalyzing the process of elongation. எலாங்கேஷனை மட்டும்தான் கேட்டலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. RNA polymerase associate transitionally with the initiation factor called sigma factor. sigma factorக்கு பேர் initiation factor because it initiate the RNA synthesis. டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணதுனால அதுக்கு பேர் என்ன? இனிஷியேஷன் ஃபேக்டர். அடுத்து டெர்மினேஷன் ஃபேக்டர்னால்
ரோ ஃபேக்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனை சிக்மா ஃபேக்டர் இனிஷியேட் பண்ணுச்சு, ரோ ஃபேக்டர் டெர்மினேட் பண்ணுச்சு. அசோசியேஷன் ஆஃப் RNA வித் திஸ் ஃபேக்டர் இன்ஸ்ட்ரக்ட் த RNA பாலிமரேஸ் எய்தர் இனிஷியேட் ஆர் டெர்மினேட் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். RNA பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் ஆட் ஆனுச்சுன்னா இனிஷியேஷன் நடக்கும், ரோ ஃபேக்டர் ஆட் ஆனால் டெர்மினேட் ஆகும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோகேரியாட்லேயும் யூகேரியாட்லேயும் வேரி ஆகுமா, அதை தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. பாக்டீரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட் உங்களுக்கு தெரியும். இதில் mRNA டஸ் நாட் ரெக்வயர் எனி ப்ராசஸிங் டு பிகம் ஆக்டிவ். mRNA சிந்தசிஸில் எந்த ஒரு ப்ராசஸிங்கும் நடக்கலை அப்படின்றாங்க. இதே யூகேரியாட்னு எடுத்துட்டிங்கன்னா mRNAவில் நிறைய ப்ராசஸ்லாம் நடந்து தான் mRNA ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே mRNA சிந்தசிஸில் எந்த ப்ராசஸும் நடக்கலை. தட் மீன்ஸ் இப்போ யூகேரியாட்னு பார்த்துட்டிங்கன்னா mRNA உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீகாசர் RNAன்னு சொல்லுவோம், HNRNAலாம் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் mRNA ஃபார்ம் ஆகும். ஆனால் பாக்டீரியாவை பொறுத்த வரையில் there is no ப்ராசஸிங், அதாவது mRNA டஸ் நாட் ரெக்வயர் எனி ப்ராசஸிங், எந்த ப்ராசஸிங்குமே நடக்காமல் mRNA நார்மலாக சிந்தசிஸ் ஆகிடுச்சு. இதில் பாக்டீரியாவில். அண்ட் ஆல்சோ சின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் சைமல்டேனியஸ்லி கப்பிள்டு ரியாக்ஷன்னு சொல்லுவாங்கடா. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து முடிகிறதுக்கு முன்னாடியே டிரான்ஸ்லேஷன் நடந்துடுது. ரெண்டு நிகழ்ச்சியும் சைமல்டேனியஸாக நடக்கிறது. இதில் பாக்டீரியாவில். இதே யூகேரியாட்லாம் எடுத்துட்டிங்க, ஹையர் ஆர்கானிசம்னு எடுத்துட்டிங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஓகேவா? இது செகண்ட் பாயிண்ட். சின்ஸ் தேர் இஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் சைட்டோசால் அண்ட் நியூக்ளியஸ் இன் பாக்டீரியா. அதாவது பாக்டீரியாவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்கே தான் நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும். ஆனால் யூகேரியாட்டில் எடுத்துட்டிங்கன்னா நியூக்ளியஸில் நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன். சரிங்களா? இப்போ ஏன் டீச்சர் வந்து சைமல்டேனியஸில் கப்பிள்டு ரியாக்ஷனாக டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து முடிகிறதுக்குள்ளேயே டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூக்ளியஸும் சைட்டோசாலும் என்ன ஆகலை, செப்பரேட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரோகேரியாட் பாக்டீரியா எந்த ஒரு ப்ரோகேரியாட்டாக இருந்தாலும் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் தான் என்ன நடக்கணும், டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும். சைட்டோசால்னா என்ன, சைட்டோபிளாசம் அந்த ஜெல், சைட்டோபிளாசத்தில் உள்ள செல். இந்த சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் ஃபுல்லாக செப்பரேட் ஆகாமல் இருக்கிறதுனால தான் என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் சைமல்டேனியஸாக நடக்குது. Many times translation can begin much before mRNA is fully transcribed. Transcription ஃபுல்லாக நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிடுது, டிரான்ஸ்லேஷன் நடந்துருது. This is because the genetic material is not separated from other cell organelles by nuclear membrane. நியூக்ளியர் அதாவது வந்து என்ன நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் செல் ஆர்கனல் பை நியூக்ளியர் மெம்பரேன். இப்போ ஹையர் ஆர்கானிசம்னு எடுத்துட்டிங்கன்னா வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸை வந்து நியூக்ளியர் மெம்பரேன் நல்லா சரௌண்ட் பண்ணியிருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். சைட்டோபிளாசத்துக்கும் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஜீனுக்கும் இடையில் பேரியர் இருக்காங்க. எதில், யூகேரியாட்டில். ஆனால் இங்கே என்ன கிடையாது, பேரியர்லாம் கிடையாது. அதர் செல் ஆர்கனலோட ஈஸியாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால சைட்டோபிளாசத்தில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் கான்சிக்வென்ட்டில் அதாவது கப்பிள்டாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூகேரியாட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ப்ரோகேரியாட் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃப் நீங்கள் எழுதணுமா. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ப்ரோகேரியாட்டில் mRNA சிந்தசிஸில் வந்து டஸ் நாட் ரெக்வயர் எனி ப்ராசஸிங், எந்த ப்ராசஸிங்கும் நடக்காது. ஆனால் யூகேரியாட்டில் HNRNAலாம் ஃபார்ம் ஆகி தான் ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்கிரிப்ஷனும் டிரான்ஸ்லேஷனும் அங்கே தனித்தனியாக நடக்கும். இங்கே கப்பிள்டு ரியாக்ஷன் சைமல்டேனியஸாக நடக்கும். இங்கே சைட்டோபிளாசத்தில் தான் நடக்கும் ப்ரோகேரியாட்டில், அங்கே வந்து நியூக்ளியஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். இது எல்லாமே டிஃப்ரென்ஸில் கேட்கலாம் 2 மார்க்கில். இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நம்ம சொன்னோம், டிரான்ஸ்கிரிப்ஷனில் 3 ப்ராசஸ் சொன்னோம். இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஹியர் இனிஷியேஷன், செகண்ட் டயக்ராம் எலாங்கேஷன், தேர்ட் டயக்ராம் டெர்மினேஷன். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாலிமரேஸ் பைண்ட் ஆகக்கூடிய இடத்த ப்ரொமோட்டார் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு டிஎன்ஏ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 3' to 5', 5' to 3' கொடுத்துருக்காங்கடா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ், இந்த பெரிய ரவுண்டாக போட்டிருக்காங்க இல்லையா ஓவல் ஷேப்பில், அதுக்கு பேர் ஆர்என்ஏ பாலிமரேஸ். உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, சிக்மா ஃபேக்டர். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸோட சிக்மா ஃபேக்டர் ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன் துவங்கும். ஆரம்பிச்சிருச்சா? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிச்சிருச்சா? அடுத்து எலாங்கேஷன். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தபடியாக இந்த டிஎன்ஏவை நல்லா பிரித்து விடும், பிளவுபட வைக்கும். இந்த டிஎன்ஏ வைட் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வைட் ஆகுது இல்லையா, டிஎன்ஏ வைடானோன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகும். அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஜிடிபி, சிடிபி, ஏடிபி எல்லாம் இந்த நியூக்ளியோடைடெல்லாம் இருக்கு இல்லையா, அது போய் ஆட் ஆகும். ஒவ்வொன்றா ஆடாக இங்கே பாருங்கள், இந்த காமிச்சிருக்காங்கல்ல எல்லோ கலரில், ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆர்என்ஏ என்ன பண்ண ஆரம்பிக்குது? சிந்தசிஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடாக ஆடாக ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோக்கு எவ்வளோ நியூக்ளியோடைடு ஆட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளவுது ஆர்என்ஏவோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து தேர்ட் டயக்ராம் பாருங்கள். டெர்மினேட்டார் ரீஜனுக்கு போயிடுச்சு. எப்போ வந்து அந்த லாஸ்ட் எண்ட் டெர்மினேட்டார் அப்படின்ற ஏரியாவுக்கு போகுதோ அப்போ ஒரு ஃபேக்டர் வந்து ஆட் ஆகும். அந்த ஃபேக்டருக்கு பேர் தான் ரோ ஃபேக்டர். ஆர்என்ஏ பாலிமரேஸோட யார் ஆட் ஆவாங்க? ரோ ஃபேக்டர். ரோ ஃபேக்டர் ஆட் ஆனோடனே நம்ம ஆர்என்ஏ சிந்தசிஸ் முடிஞ்சிடும். ஆர்என்ஏ சிந்தசிஸ் என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நேசன்ட் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய நியூலி சிந்தசைஸ்டு ஆர்என்ஏவும் மீதமுள்ள இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மீதமாக இருக்கு இல்லை ஆர்என்ஏ பாலிமரேஸ், அதுவும் வெளியில் வந்துடும். தட்ஸ் ஆல்மா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியோட்ஸ். இது ஒரு 5 மார்க், எல்லோரும் படிங்க, நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியாட் பார்க்கலாம்.